29/6/2024 முரளியில் இருந்தான ஸ்லோகம். உங்களின் இதயத்தில் சுத்தமும் நேர்மையும் இருக்கும் பொழுது பிரபு மகிழ்ச்சி அடைகின்றார். தந்தை சத்தியமானவர். அவர் சத்தியத்தையே எப்போதும் பேசுவார். அவரின் குழந்தைகளான நாமும் சத்தியமானவர்களாகவும் ஆக வேண்டும். இதற்கு நாம் முதலில் நம் மனதை சுத்தமாகவும் நேர்மையுடனும் வைத்திருக்க வேண்டும். பல பிறவிகளாக நாம் சரீர உணர்வுக்குள் சிக்கியிருந்ததால் பொய்யானவர்கள் ஆகிவிட்டோம். உறவு முறைகள், தொடர்புகள் எல்லாமே முழுமையாக உண்மைத்தன்மையற்று பொய்மை நிறைந்ததாக ஆகுகின்றது. ஆத்மாவுக்குள் நேர்மையின்மை, அகச்சுத்தம் இல்லாமல் ஆத்மா தனது உண்மையான மரியாதையை இழந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தான் தந்தை வருகின்றார். எல்லா வழியிலும் ஆத்மா ஏமாற்றத்தையும் பொய்மையையுமே அனுபவித்து வந்தது. இதனால் இந்த உலகத்தில் வாழ்வதற்காக பொய்மை நிறைந்த உலகத்தில் தானும் பொய்யானவர்களாக மாற வேண்டிய ஒரு நிலைக்குள் ஆத்மா தள்ளப்படுகின்றார். இந்த கலியுக இறுதியில் ஆத்மா விரக்திக்குள்ளாகி தன்னால் இனிமேலும் இந்த சரீரத்தை இயக்க முடியாது என்ற நிலைக்கு ஆளாகின்றது. இந்த சமயத்தில் பிரபுவானவர் தானே இந்த உலகத்துக்கு வந்து நேர்மை உண்மையை இழந்த ஆத்மாக்களை மீண்டும் அவர்களின் மனம் சுத்தமாகவும் நேர்மைத்தன்மை உடையதாகவும் ஆக்குவதற்கு தூண்டுகின்றார். அவரின் கற்பித்தலை கிரகித்து நடைமுறைப்படுத்தும் ஆத்மாக்களை பார்க்கும்போது பிரபு பூரிப்படைகின்றார். ஆத்மாக்கள் பலவிதமான பலவீனங்கள், குறைபாடுகளை தமக்குள்ளே கொண்டுள்ளார்கள். அவர்கள் தமக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு முதலில் அவர் தனக்குள் சுத்தத்தையும் நேர்மையையும் தாரணை செய்ய வேண்டும். முதலில் இந்த தெய்வீக குணம்தான் தேவைப்படுகின்றது. சுத்தமும் நேர்மையையும் கொண்டிருந்தாலே அவர் தன்னை மாற்றிக்கொள்ள இலகுவாக இருக்கும். இதனால்தான் யாரிடம் சுத்தம் நேர்மை இருக்கிறதோ அவரை பார்க்கும்போது தந்தையும் மகிழ்ச்சி அடைகின்றார். இனி ஆத்மாக்களும் சந்தோஷப்படுகிறார்கள். பாபா முதலில் வந்து தனது கற்பித்தலூடாக ஆத்மாக்களை உண்மையானவர்களாக மாற்றுகிறார். பின்பே அவர்களிலிருந்து கலப்படம் மெதுமெதுவாக அகற்றப்படுகிறது. ஆக ஒரு ஆத்மா தனக்குள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பிரதான தெய்வீக குணமாக சுத்தமும் நேர்மையும் காணப்படுகிறது. ஓம் சாந்தி.